சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உலக காசநோய் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் பார்த்திபன், தனது வாழ்க்கையில் இதுவரை சிகரெட் பிடித்ததே இல்லை என்றும், தனது தந்தை அதிகமாக பீடி குடித்து ஒரு கட்டத்தில் புற்றுநோய் வந்து இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தனது வருமானத்தில் ஒரு பகுதியை பொது சேவைக்காக ஒதுக்கி செலவிட்டு வருவதாகவும் பார்த்திபன் தெரிவித்தார். நான் இது வரைக்கும் சினிமா நடிகனாக இருந்து சினிமாவில் நான் என்ன சம்பாரிச்சானோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு பகுதியை பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் அதை இப்படி செஞ்சுருக்கேன். அந்த செஞ்சதுனால தான் எனக்கு இந்த மரியாதை. நான் இந்த அரங்கத்தில் இங்கே நான் இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். அதனால் தைரியமாக அந்த டிபியை பற்றி பேசுகிறதுக்கான எனக்கு ஒரு 5-10% எனக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு. நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய. கடைசியில் அவர் கேன்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ளே பார்த்துருக்கேன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.